ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி மாவு இருந்தால் போதுங்க, ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப எம்மியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடை அரிசி மாவுனால நான் வறுக்காமல் சேர்க்குறேங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவுனா ஒரு தடவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி 3/4 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம், மொத்தமாக சேர்த்துற வேணாங்க. நீங்கள் எடுத்திருக்க மாவுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க. மாவு ரொம்ப சப்பாத்தி மாவு பதம் மாதிரி பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணுங்க, ரொம்ப ஹார்டாக பிசையாமல். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவோட பதம் இருக்கணுங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நான் நகட் ஷேப்பில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலேயுமே நம்ம இந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவுலேயுமே நகட் ஷேப்லேயே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இனி நம்ம அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸ் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலை சோள மாவு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ரோலையுமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வாணலி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலை ஒவ்வொன்றா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. எண்ணெயோட சிலசிலப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கலாங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா வெந்திருக்குங்க, உள்ள மாவாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குங்க. இனி நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாரணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எண்ணெயும் நல்லா வடியும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ரோல்ஸையுமே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா ரோல்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் நான் ஒரு ரோல் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது அரிசி மாவில் செஞ்சுருக்கீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்கங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அதே மாதிரி பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா நீங்களும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.